ப்ரௌனி ரொம்ப முடியாமல் இருக்கான் அப்படின்ட்டு அப்பவும் வந்துட்டான் ஊர்லேருந்து. வந்துட்டு 2-3 நாள் இருந்துட்டான். இனிமேல் இருக்க முடியாதுமா, நான் ஊருக்கு கிளம்புறேன் சென்னைக்கு அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டான். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், வெளியே ப்ரௌனி வந்து படுத்திருந்தான். அந்த புசிக்கு என்ன மனசில் ஒன்றுச்சோ தெரில, ப்ரௌனிக்கு என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு அவனை பார்த்துக்கிட்டே வந்து படுத்திருந்தான். நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னடா ரொம்ப நாள் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணவே மாட்டானே, எனக்கு புதுசாக இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட ப்ரௌனிக்கு இந்த மாதிரி இருக்குது. இல்லை தம்பி, ப்ரௌனி இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா, நீ கவலைப்படாமல் ஊருக்கு கிளம்பு அப்படின்ட்டு அவனையும் மனசை தேற்றி விட்டுட்டு சாம்பிராணி போட்டுடலாம். மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சாம்பிராணி போட்டேன். சாம்பிராணி போட்டோன்னே இவன் வந்து எப்பயுமே திருநீர் வச்சுக்குவான் நெத்தியில். அந்த நோக்கத்துக்கு பாருங்கள், இந்த பக்கம் திரும்பினா அவனால் முடியல. அவங்க அப்பா முள்ள தாங்கி அப்படியே கொண்டு வந்து ஹாலில் படுக்க வச்சுட்டாங்க. படுத்ததுக்கு அப்புறமேட்டு நான் சாம்பிராணிலாம் போட்டு திருநீரும் வச்சு விட்டேன் அவனுக்கு. ப்ரௌனி இப்படி இருக்க சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப சங்கடம். என்னால் சுத்தமாக தாங்கவே இல்லை. மனசில் ஒரு தெம்பு தைரியம் இல்லாமல் போச்சுங்க. ப்ரௌனி நல்லா ஓரளவுக்கு இருக்கும் பொழுது எடுத்த வீடியோ இது. சேனா அப்பவும் காலேஜுக்கு கிளம்பிட்டான். அவனை அனுப்பவும் எனக்கு மனசு இல்லை. ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ரௌனி இப்படி இருக்கிறதுனால, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரின்ட்டு அப்புறம் ஹாப்பியாக அனுப்பி வச்சுட்டேன். நம்ம மூஞ்சி சொன்னோம்னா அப்புறம் காலேஜுக்கு போக மாட்டான், மன சங்கடப்பட்டே போவான் அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு உட்காந்து அழுந்துக்கிட்டே இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. ஒரு பக்கம் ப்ரௌனி, ஒரு பக்கம் பிள்ளைங்க இந்த மாதிரி காலேஜ் போயிடுச்சு, வீட்டில் யாரும் இல்லை, ரொம்ப தனிமை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாகவே இருந்துச்சு. நம்ம யார்கிட்ட போய் சொல்லி அழுவ, நம்மளுடைய சூழ்நிலைகளை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்பட்டு மனவேதனையோடு உட்காந்துருந்தேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நினப்பு வேறு.